नमस्ते। रेलगाड़ी मध्यमा निबंध। रेलगाड़ी यातायात का मुख्य साधन है। रेलगाड़ी வந்து ரயில் வண்டி வந்து ட்ரெயின் வந்து போக்குவரத்திற்கு முக்கியமான ஒரு சாதனமாக இருக்குது. டிரான்ஸ்போர்ட்டுக்கு ட்ரெயின் டிரான்ஸ்போர்ட் வந்து ரயில்வே டிரான்ஸ்போர்ட் ரொம்ப முக்கியம். यह विज्ञान का श्रेष्ठ आविष्कार है. இது விஞ்ஞானத்தினுடைய சிறந்த ஒரு கண்டுபிடிப்பு. आविष्कार इन्वेंशन. रोज हजारों लोग தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் इसमें यात्रा करते हैं. இதில் ட்ராவல் பண்ணுறாங்க, யாத்திரை செய்கிறாங்க. लंबी यात्रा के लिए लोग रेलगाड़ी ही पसंद करते हैं. நீளமான ஒரு லாங் ட்ராவலுக்கு வந்து மக்கள் வந்து ரெயில்காடியை தான் ட்ரெயின் வண்டியை தான் விரும்புகிறாங்க. यह बड़ी तेजी से இது மிகவும் வேகமாக चलने वाला साधन है போகக்கூடிய ஒரு சாதனம். पुराने ज़माने में रेलगाड़ियाँ बाप के बल पर चलती थी. பழைய காலத்தில் அந்த காலத்தில் வந்து ரயில் வண்டியெல்லாம் நிலக்கரியினால தான் சென்று கொண்டிருந்தது. वैज्ञानिक प्रगति के कारण आजकल விஞ்ஞான முன்னேற்றத்தின் காரணமாக இன்று बिजली से चलाई जाती हैं மின்சாரத்தினால் செல்லக்கூடியது. எக்ஸ்பிரஸ் காடியாங் டீசல் से चलती हैं எக்ஸ்பிரஸ் வண்டிகளெல்லாம் டீசலில் செல்லக்கூடியது. மால் காடியாங் भी अलग होती हैं மால் காடியாங்கன்னா பொருட்கள் ஏற்றி கொள்ளக்கூடிய குட்ஸ் வண்டியெல்லாம் தனியாக இருக்குது. ये गाड़ियाँ माल ले जाती हैं இந்த வண்டிகள் எல்லாம் பொருட்களை ஏற்றி கொண்டு செல்கின்றன. बड़े बड़े सामान आसानी से एक जगह से दूसरी जगह तक पहुंचाती हैं. பெரிய பெரிய சாமான்களை எல்லாமே ஆசானி சே எளிமையாக ஈஸியாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்து வரைக்கும் கொண்டு சேர்க்க முடியும். भारत सरकार रेलवे विभाग पर अधिक ध्यान देती है. பாரத அரசாங்கம் வந்து ரயில்வே துறையை அதிக கவனம் செலுத்துகிறாங்க. रेलवे विभाग द्वारा सरकार को अधिक लाभ मिलता है. ரயில்வே டிபார்ட்மெண்ட் மூலமாக அரசாங்கத்திற்கு அதிகமான லாபம் கிடைக்கிறது. सचमुच रेलगाड़ी मानव समाज के लिए एक वरदान है. உண்மையிலேயே ரயில் வண்டி வந்து மனித சமுதாயத்துக்கு ஒரு வரம்தான். தன்யவாத்.